அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல சிக்கன் மகாராணி கிரேவி செய்ய போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் மகாராணி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 500 கிராம், நெய் 3 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, முந்திரி 10லிருந்து 15, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் 3, வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஜாதிபத்திரி 1, ஏலக்காய் 3, பட்டை 1, தேவையான அளவு உப்பு, தயிர் 50 ml, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு, பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மெட்டி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கிராம்பு 3. ஒரு பேன் அடுப்புல வச்சு பேன் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, காஷ்மீரி மிளகாய், முந்திரி, பெருஞ்சீரகம், மல்லி, ஜீரகம், வெள்ளை எள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரையா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். பிறகு இந்த மசாலாவை ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சிருங்க. பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா, கொத்தமல்லி, பால் பவுடர், கஸ்தூரி மெட்டி, பச்சை மிளகாய், தயிர், கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே பேன் அடுப்புல வச்சு பேன் சூடானதும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குன பிறகு நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பளவு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நெய் அந்த மசாலா இருந்து நல்லா பிரிஞ்சு வரும். சிக்கன் சீக்கிரமா வெந்துரும். கிரேவி நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு சிக்கன் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, நான்கு நல்ல காம்பினேஷன். இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.